அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு விஜய் வருகை தந்திருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. இந்த நிலையில் தவேக தலைவர் விஜய் அங்கு வருகை தந்திருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விழாவானது எப்பொழுது துவங்கவிருக்கிறது? எந்த நேரத்தில் விஜய் அங்கு வருகை புரிந்தார்? விரிவான விவரம். சரியாக தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா 2024 2ஆம் கட்டமாக இந்த விருது வழங்கும் விழா இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக சரியாக காலை 5:50 மணிக்கு அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்பொழுது இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வந்திருக்கிறார். தற்பொழுது முதலே பிற மாவட்டங்களிலிருந்து தற்பொழுது மாணவர்கள் என்பது வருகை புரிந்திருக்கிறார்கள். சரியாக 7 மணியிலிருந்து இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்றைய தினம் பாராட்டு சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகையையும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வழங்க இருக்கிறார். முதற்கட்டமாக நடைபெற்ற நிகழ்வுகளை 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகையும் இந்த பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார். தற்பொழுது இன்று நடைபெறும் இந்த நிகழ்வுகளை தற்பொழுது 17 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகமான விஜய் இந்த விருதுகளை தற்பொழுது வழங்க இருக்கிறார். தற்பொழுது மாணவர்கள் தற்பொழுது விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிய தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல விஜயும் அவர் இல்லத்தில் காலை 5:50 மணிக்கு புறப்பட்டு தற்போது விழா நடைபெறும் மண்டபத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். 7 மணிக்கு மாணவர்கள் அந்த விழா நடைபெறும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். கடந்த முறையே பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டது. குறிப்பாக துபாயில் இருந்து பாதுகாப்பு பவுன்சர்ஸ் என அழைக்கக்கூடிய அந்த துபாயிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த விழா நடைபெறும் உள்ளே செல்போன் பேனா உள்ளிட்ட எதுவுமே அனுமதிக்கப்படாத அந்த கட்டுப்பாடுகளும் இன்றைய தினம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாணவர்கள் பிற மாவட்டங்களில் வரக்கூடிய மாணவர்கள் தற்பொழுது நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியின் வெளியே இந்த கவுன்சிலர்கள் தற்பொழுது போக்குவரத்து செய்வதும் ரசிகர்கள் கூடுவதை தவிர்த்தும் அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 7 மணிக்கு மாணவர்கள் அந்த விழா நடைபெறும் அரங்கிற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த விழா நடைபெறும் இடத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வருகை புரிந்திருக்கிறார்.